ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, 40 வருஷம் விடும்போது அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஆல்மோஸ்ட் 10 to 12 மல்டிபிள் சைக்கிள்ஸை பார்த்துரும். போர்ட்ஃபோலியோ வந்து சைக்கிள்ஸை பார்க்கும்போது அந்த மார்க்கெட்டோட எசன்ஸை ஃபுல்லாக புரிஞ்சுக்கும் போர்ட்ஃபோலியோ. அட் த சேம் டைம் அவரால் வந்து இந்த அமௌண்ட்டையும் கார்பஸையும் அட்டைன் பண்ண முடியும் 40 வருஷம் கழிச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 30 ஏஜ் 35 ஏஜில் இல்லைனா ஒரு 40 ஏஜுக்குள்ளே இது ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் கையில் ஒரு 60 to 70 ஏஜுக்குள்ளே மேக்ஸிமம் 75 ஏஜுக்குள்ளே இந்த 300 crores இருக்கும். ஆனால் இதை நான் என்ன சொல்லுவேன்னா, 300 crores மட்டும் இல்லாமல் இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன் நம்ம அப்படி சொல்லுவோன்னா, மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள். இப்போ எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனுவலைஸாக 12% சொல்லியிருக்கும், இப்போ 12% இருக்குது. அடுத்த வருஷம் மைனஸாக கூட போகலாம். பட் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பவுன்ஸ் ஆகும்போது இதை விட 3 மடங்கு 4 மடங்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 300 கோடி அவர் அட்டைன் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே டெட் ஃபண்டில் மூவ் பண்ணிவிட்டு சேஃப் பெட்டாக எடுத்து நம்ம வந்து எஸ்டபிள்யூபியாக போடலாம். எஸ்டபிள்யூபியாக போடும்போது அவரால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 75 lakhsலேருந்து 1.25 கோடி, அதாவது 1.25 கோடி வரைக்கும் எஸ்டபிள்யூபியாக மாதம் எடுத்துக்க முடியும். வேறு அவர் வந்து எஃப்டியில் போட்டால் 30 லட்சம் 35 லட்சம் தான் கிடைக்கும்னு சொன்னார். அது உண்மைதான். அதுவே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு 40 வருஷம் கழிச்சு இல்லை 35 வருஷம் கழிச்சு எஸ்டபிள்யூபி ஆப்ஷனில் அந்த எடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா, he will be able to get more return.